கேரள திரையுலகில் நடிகைகள் அளித்த புகார்களின் அடிப்படையில் 17 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக கேரள சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் அஜிதா பேகம் IPS தெரிவித்திருக்கிறார். ஹேமா கமிட்டி அறிக்கை கேரள திரையுலகில் புயலை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. இதையடுத்து கேரள அரசு அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. பாதிப்பு நேர்ந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பெண்கள் தைரியமாக புகார் அளிக்கலாம் என்று சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் அஜிதா பேகம் IPS புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். பாலியல் கொடுமைங்கிறது எல்லாரும் முன்னாடி வச்சு நடக்காது. அந்த பாலியல் கொடுமை நடக்கிற இடங்கள்ல மெனி டைம்ஸ் அந்த கொடுமை பண்றவனும் ஒரு விக்டிம் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன எவிடன்ஸ் என்ன இது, ஸோ அந்த விக்டிம் முன்ன வரணும், அதுதான் மெயின். அவங்க ஸ்ட்ராங்கா நின்று அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, கோர்ட்லயே அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு கூட கன்விக்ஷன் கிடைக்கலாம். அது மாத்திரம் வச்சு கன்விக்ஷன் கொடுக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் இருக்கு. திரைத்துறையில் பெண்கள் சந்தித்த பாலியல் தொல்லைகள் குறித்து தகவல் தெரிவிக்க இணையதளம் மற்றும் தொடர்பு எண்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறும் அஜிதா பேகம், குற்றங்களை செய்தவர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் தப்ப முடியாது என்றார். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்து என்னோட ஆஃபீஸோட இமெயிலும் ஃபோன் நம்பரும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அது வழிதான் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ஸ் வருது. வர கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்றோம். ஸோ இதுல மெயின் காரியம் என்னன்னா, பெண்கள் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குன்னா அது எப்ப நடந்திருக்குன்றது காரியம் இல்லை. இப்போ அப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு, நீங்க ஒரு விக்டிம்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நமக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆக்ஷன் எடுக்கிறப்பதான் அதோட இம்பாக்ட் சொசைட்டில கிரியேட் பண்ணும். ஸோ ஈவன் SITல நம்ம கவர்மெண்டோட இன்டென்ஷனே அதுதான். 3 SPக்கள் தலைமையில் தனித்தனியாக நடத்தப்படும் விசாரணைகளின் முடிவுகள் அரசுக்கு அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிறப்பு புலனாய்வு குழுவினர் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்காக தற்போது மோகன்லால் குரல் கொடுத்திருப்பதை போன்று மற்ற முன்னணி நடிகர் நடிகைகளும் வெளியில் வர வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. திருவனந்தபுரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் முரளியுடன் ரமேஷ்.